ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளோட நட்பு பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை கொடுக்குது? பிள்ளைகளுக்காக வரம் வேண்டி கோவிலில் தீக்குழி இறங்கினாள் அம்மா. அவளது பார்வையின் கீழ் பிள்ளைகளின் நட்பு என்றுமே சும்மா. ஃப்ரெண்டு வார்த்தையிலேயே எந்த இருக்கு, அதுதான் பெற்றவங்களோட பயமே. எங்கே தன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கை முடியறதுக்கு அவங்களோட நட்பு சூழலே காரணமாயிடுமோ அப்படிங்கிறது. எப்படி ஜூலியஸ் சீசரோட வாழ்க்கை முடியறதுக்கு அவரோட உயிர் நண்பன் புரூட்டஸே காரணமாக இருந்தாரோ அது மாதிரி நட்பு பகையாகும் போதும் பகை நட்பாகும் போதும் அச்சம் மேலோங்குகிறது. அதன் காரணமாகவே பெற்றோர்கள் பயம் கொள்கிறார்கள். பகைவன் நண்பனானா நமக்கு பாடுவான் பாட்டா, நண்பன் பகைவனானா நம்ம டக்கு சொல்லிடணும் டாட்டா, இல்லைன்னா நமக்கு போயிடும் பேட்டா. இங்கே பேட்டாங்கிறது நம்மளோட லைஃப். பகைவன் நண்பன் ஆகும்போது பெற்றவங்களுக்கு என்ன பயனா, எங்கே நம்ம பையனை தேவைக்காக பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுவே நண்பன் பகைவன் ஆகும்போது நம்ம குழந்தைங்களை நம்ம பிள்ளைங்களை பழி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். பெற்றவங்க பிள்ளைகளோட நட்பை பார்த்து ஐயோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்மளை விட அதிகமாக எதிர்பார்க்குறது நம்மளோட பெற்றவங்க தான். நமக்காகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு வழியையும் வேதனையும் அனுபவித்து நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்கிற பெற்றவங்க பயப்படுறது ஒரு சில தவறான நட்புகள், சில தவறான நட்பு சூழலை பார்த்து மட்டும்தான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தான் கர்ணன். கர்ணன் ரொம்ப நல்லவன் தான். அவரை பற்றி மகாபாரதத்தை படித்தவங்களுக்கும் மகாபாரதத்தை பார்த்தவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட ஒன்று இல்லைன்னு போய் ஒருத்தவங்க கேட்கும்போது தன்னோட உயிராக இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய வரைக்கும் நல்லவர் கர்ணன். அப்படி தான் அவரோட கவச குண்டலங்களையே தானமாக கொடுத்தார். ஆனால் அப்பேற்பட்டவரோட நட்பு சூழல் மேலேயும் அவரோட தாய் குந்தி தேவிக்கு பயம்தான் இருந்தது. ஏன்னா கர்ணன் நல்லவர், ஆனால் துரியோதனன் தவறானவன். அதே மாதிரி குந்தி தேவி பயந்த மாதிரியே கர்ணன் துரியோதனன் மேலே வச்சிருந்த அன்புனாலையும் மரியாதைனாலையும் தர்மத்துக்கு எதிராக நின்று போராடி உயிரை விட்டுருவார். அதே மாதிரி தான் நம்ம பெற்றவங்களுக்கும் அதே பயம்தான். எங்கே நம்ம பிள்ளைங்க தவறான நட்பை தேர்ந்தெடுத்து குடிக்கோ செல்ஃபோனுக்கோ போதைக்கோ புகைக்கோ அடிமையாயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பெற்றவங்களுக்கு இருக்கு. அம்மா கணக்குங்கிற படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, காசு பணம் இல்லாதவங்க ஏழை கிடையாது. எவன் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில் லட்சியமும் கனவுகளும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கானோ அவன் தான் உண்மையான ஏழை. நம்ம பெற்றவங்க பிள்ளைகளுக்காக பல கனவு கோட்டைகளே கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம நண்பர்களுக்கு ஒரு வெட்டியாக நேரத்தை செலவிடுறதுக்காகவும் ஊரை சுற்றுறதுக்காகவும் நம்ம பெற்றவங்களோட கனவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அதை அப்படியே இடித்து தரமட்டமாக்கிட்டு போகும்போது நம்ம பெற்றவங்களுக்கு வலியையும் வேதனையும் மட்டும்தான் அந்த நட்பு கொடுக்கும். எல்லா நட்பும் தவறான நட்பு கிடையாது. நல்ல நட்புனால பல பேர் உயர்ந்து முன்னாடி வந்திருக்காங்க. ஆனால் அதே போல் தவறான நட்புனால பல பேர் தங்களோட வாழ்க்கையவே இழந்து அர்த்தமே இல்லாமல் போயிருக்காங்க. பெற்றவங்களோட பயம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளோட நட்பு சூழல் சரியானதாக இருக்கா, இல்லை ஒருவேளை அது தவறானதாக இருந்துட்டா நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பெற்றவங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வழிகளையும் அவங்களோட ஆசைகள் அவங்களோட கனவுகள் அவங்களோட லட்சியங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நமக்காக மட்டுமே அவங்களோட பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்க பெற்றோர்களோட உணர்வுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நம்மளோட நட்பை நம்மளே பரிசீலனை பண்ணணும். நம்ம சரியான நட்பு சூழலில் தான் இருக்கமா, ஒருவேளை அது தவறான நடவடிக்கை உள்ள நண்பன் நமக்கு நண்பனாக இருந்தானா எப்படியாவது அவனை திருத்த முயற்சி பண்ணலாம். ஒருவேளை திருந்தாத பட்சத்தில் அந்த நட்புலேருந்து நம்ம விலகி வெளியே வந்துடலாம். நல்ல நட்பாக இருந்தால் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முன்னேறலாம். ஸோ ஃபைனலாக லைஃப் இஸ் அ பவர்ஃபுல் கிளாஸ். Friendship is a cylinder gas. அதை
சரியான முறையில் பயன்படுத்தினா நமக்கு சோறு போடலாம், இல்லை தவறான முறையில் பயன்படுத்தினா வெடித்து சிதறிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம பெற்றவங்க நம்மளை நினச்சி எப்படி தவிச்சிட்ருக்காங்க, அவங்க நமக்கான கனவுகளை எப்படி சுமந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பார்த்தாலே நம்ம கண்டிப்பாக அழகான ரொம்ப பாதுகாப்பான ஒரு நட்பு சூழலுக்குள்ளே தான் இருப்போம். மேபி அது தவறாக போகிற சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து யோசிக்காமல் வெளியே வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.